அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் மைண்டை மாஸ்டர் பண்ணணும், பர்செப்ஷனை மாற்றிக்கணும், இந்த மாதிரிலாம் சொன்னேன். பட் இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்யவே கூடாதுன்ற விஷயத்த சொல்ல போகிறேன். நம்மளுடைய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு விஷயம்தான். இதை வந்து நம்ம ஆக்சுவலாக குறைச்சிக்கணும். வாட் இஸ் தட்? எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு இல்லாத உறவுகள் எங்கேயாவது இருக்கா? நபர்கள் யாராவது இருக்காங்களா? நோ. எல்லா உறவுலையுமே எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் எல்லார் மேலே எதிர்பார்ப்பு இருக்கு. அம்மா அப்பா பிள்ளைங்க மேலே இருக்கு, பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா மேலே இருக்கு. ஒர்க் பிளேஸில் வந்து கொலீக்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் விட பார்ட்னர்ஸ்குள்ள ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கப்ப ஒரு விஷயம் கிடைக்காம போகிறப்ப கட்டாயமாக ஏமாற்றம் தான் மிச்சம். ஸோ இந்த எதிர்பார்ப்பு அதிகமாக ஏமாற்றம் அதிகமாகுது. இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஃப்யூச்சரே வந்து நமக்கு வந்து ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு முக்கியமான காரணம். இதை சொல்கிறப்ப எனக்கு ஒரு அழகான லவ் சாங் வந்து ஞாபகத்துக்கு வருது. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷப்படி கண்களெல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. பாருங்களேன், அந்த லவர் வந்து என்ன சொல்றான்னா, அப்படியே எதிர்பார்த்து ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு வருஷம் மாதிரி தெரியுது. பாருங்க, அந்த ஃபியூச்சர் கெட்ஸ் அஃபெக்டட். அதில் என்ன சொல்றான்னா, நீ என்னை பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுது. அவங்க பார்க்குறாங்களா இல்லைன்றதுலாம் தெரியாது. ஸோ இந்த எதிர்பார்ப்புன்றது நம்ம முதல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க. அவர் வேலையிலேருந்து வர்றாரு, ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க. இவங்க வந்தவொடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம செஞ்சு கொடுத்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இன்னைக்கு நம்ம அழகாக இருக்கோம்னு சொல்லணும். அந்த அம்மா வீட்டில் ஒரு நைட்டியை போட்டு எதையே தடவிட்டு சாதாரணமாக உட்காந்துருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே என்ன எதிர்பார்ப்பு? ஏன்னா ஹஸ்பண்டில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், என்னை அழகாக இருக்கேன்னு சொல்லணும் அப்படின்னு. இவர் என்னன்னா வேலையிலேருந்து வர்றாரு, என்னை வந்து நான் டயர்டாக இருக்கேன், என்னை அட்டன் பண்ணணும், எனக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. இதை வந்து ஒரு சாதாரணமாக பார்க்கும் பொழுது இது இயற்கை தானே அப்படின்னு தோணும். பட் நான் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த எதிர்பார்த்து நமக்கு நடந்திருக்கா? நீங்கள் எல்லாரும் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ இந்த நடக்காத ஒரு விஷயத்த வருஷக்கணக்காக உட்காந்து எதிர்பார்த்து நமக்கு என்ன கிடச்சிச்சு? கட்டாயம் இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போ இந்த எதிர்பார்ப்பை எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கிறது அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு மனுஷன் வந்து வெற்றியை நோக்கி போகணும்னா 3 விஷயத்தை அவன் கட்டாயம் செய்யணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, எல்லாரையும் விட அதிகமான நாலேஜை வளர்த்துக்கணும், நிறையா வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறாரு. 2வது விஷயம் வந்து எல்லாரை விட அதிகமாக உழைக்கணும், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாரு. பட் 3வது பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் விட குறைவாக எதிர்பார்க்க வேண்டும். பாருங்க, சக்ஸஸ்க்கு அவ்வளோ பெரிய அறிஞர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம எதிர்பார்ப்பை குறைக்கும் பொழுது கண்டிப்பாக ஃப்யூச்சர் நமக்கு நல்லா அமையும். ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து வாழ கற்றுக்கிறோம். இதுக்கு ஒரு டிப்பாக முக்கியமான ஒரு 2 விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கம்பேஷன். அப்படின்னா என்னன்னா, என்னையவே நான் வந்து நேசிக்கணும், என்கிட்டே நான் வந்து கைண்ட் ஹார்ட்டடாக நடந்துக்கணும். இது ஒரு டீப்பான விஷயம். நான் ஒருத்தரை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நான் என்னையவே கீழே தள்ளிடுறேன் இல்லையா? இவங்க இதை செஞ்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு இவங்க இதெல்லாம் செஞ்சாதான் ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு வளர்க்க உங்களுடைய சுய மரியாதை வந்து கீழே போயிடும் இல்லையா? அப்போ நான் எப்படி எதிர்பார்க்க குறைச்சிக்கணும் அப்படின்னா, செல்ஃப் கம்பேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும் உங்களுக்கு. 2வது ஃப்ளெக்சிபிள். நம்ம வந்து எதுக்குமே வந்து வளைந்து நெளிந்து கொடுக்குற ஒரு நபராக இருக்கணும். அவங்க இதை செய்யாட்டி என்ன, நான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அந்த எதிர்பார்ப்பு குறைய ஃப்ளெக்சிபிலிட்டி வர எல்லாமே சரியாகும். இதை விட ஒரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்னஸ் டு சேஞ்ச். நான் மாற்றத்துக்கு தயாராக இருக்கும் பொழுது எனக்கு வந்து எதிர்பார்ப்பு கம்மியாயிடும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிக ஒரு முக்கியமான காரணம், சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நாம் வந்து எதிர்பார்த்து ஏமாந்து போவது தான். உங்களுடைய சுய மரியாதையும் சுய கௌரவத்தையும் இந்த எதிர்பார்ப்புன்ற வட்டத்துக்குள்ள விளக்க வேணாம். கண்டிப்பாக
இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன்.